மக்களே, மனசு சரியில்லையா? உடம்பு சரியில்லையா? இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா? கவலையே படாதீங்க. உடனே வண்டி எடுங்க. நம்ம பழனி முருகன போய் பாருங்க. எல்லா குறையும் பறந்து போயிருங்க. அதுவும் இன்னைக்கு பார்த்தோம்னா, விடுமுறை நாளுங்க. சும்மா நாளைக்கே நம்ம பழனி முருகன் கோயில்ல வந்து அவ்வளோ கும்பல் வருங்க. ஏன்னா நம்ம முருகப்பெருமான பார்க்க. மக்கள் வந்து முருகன பார்த்தாகணும்னு சொல்லிட்டு பக்தர்கள் வந்து அதிகமா இருக்காங்க. நாளுக்கு நாள் நம்ம முருகப்பெருமானுடைய புகழ் பரவிக்கிட்டே வருதுங்க. ஆந்திராவுக்கு எப்படி திருப்பதியோ, நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ் கடவுள் நம்ம முருகப்பெருமான் தாங்க. இன்று பார்த்தோம்னாங்க விடுமுறை நாட்கள்ங்க. ஸோ இந்த விடுமுறை நாட்களில் பார்த்தோம்னா, பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்குங்க. நம்ம நார்மல் டேஸ்லயே பார்த்தோம்னா, நம்ம பழனி முருகன் கோயில்ல வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போவாங்க. இன்னைக்கு சொல்லவே தேவையில்லைங்க. விடுமுறை நாட்கள்ங்க. ஸோ ஆயிரக்கணக்கான பேர்ல வந்து பார்த்தோம்னா, டபுள் மடங்கு ஆயிருக்குங்க. பக்தர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்குன்னு கோவில் தரப்புலருந்து சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பா வாழ்க்கையில பழனி முருகன் கோயிலுக்கு வந்து போயிருப்பீங்க. ஸோ போகாதவங்க கண்டிப்பா போங்க. முருகனின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடு நம்ம பழனிங்க. அங்க தர அந்த விபூதி வாசம் இருக்கு பார்த்தீங்களா? அடடடடா! என்னமா அது மணக்குங்க. அந்த பஞ்சாமிர்தத்த எடுத்து சும்மா சாப்பிட்டோம்னா, அவ்வளோ இனிமையா இருக்கும். இன்னைக்கு அது மட்டும் இல்லைங்க. சஷ்டி நாள் முருகனுடைய உகந்த நாளுங்க. ஸோ அதனாலேயே முருகன் பெருமானுடைய பழனியில வந்து பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இதுவும் ஒரு காரணம். பழனி முருகன் கோயில பார்த்தோம்னா, சிறப்பு தரிசனம் அப்படின்னு இருக்குங்க. அதாவது ஸ்பெஷல் தரிசனம் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா காசு குடுத்தா சாமி போய் பார்க்கலாம். ஸோ இப்ப அது மட்டும் பார்க்க முடியாதுங்க. இன்னைக்கு வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குது. அதுக்கும் இன்னைக்கு வந்து 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சாமா. அது மட்டும் இல்லைங்க. பக்தர்கள் வந்து அன்போடு அளவு குத்தி, காவடி எடுத்து முருகன பார்க்க அன்போடு வராங்க. வழக்கமான நாட்கள விடங்க, இன்னைக்கு வந்து சாமி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா கொஞ்சம் விசேஷமான நாளுங்க. உங்களுக்கே தெரியும். கூட்டங்கள் வந்து அதிகமா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு வர மாரி இருக்கும். ஸோ மக்களே, நீங்க வந்து பழனி போயிருந்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மக்களே, உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும்னா, நமது தமிழ் நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.